வணக்கம். போன காணொளியில் குவர்ஸ்ட்ரெமினர் அப்படின்ற திராட்சையை பற்றி அதில் தயார் பண்ணுற ஒயினை பற்றியும் பார்த்தோம். ஃபுட்டை பற்றி கொஞ்சம் மென்ஷன் பண்ணினேன் நான் அதில். ஆனால் இந்த தடவை அதை டெஸ்ட் பண்ணவே போகிறேன். ஏன்னா இந்த ஒயின் வந்து கிங் ஆஃப் அரோமேட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ நிறைய நறுமணம் சுவை எல்லாம் இருக்கிற ஒரு ஒயின் அது. இதே மாதிரி சிமிலர் அரோமா ஃப்ளேவர்லாம் இருக்கிற மாதிரி ஒரு டிஷ்ஷை நான் யோசனை பண்ணேன். அதில் பிரியாணி தான் முதல்ல ரொம்ப ஸ்ட்ரைக்கிங்காக தெரிஞ்சுது. சரி, அதையே ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணி, தம் பிரியாணி அந்த மெத்தடில் பண்ணுது. இதில் இந்த சமைக்கும்போது ஒரு சில தாட் ப்ராசஸ்லாம் வந்தது எனக்கு. இதில் சின்னமன் போடுறோம், பே லீஃப் போடுறோம், அப்புறம் டர்மரிக்கு, அப்புறம் மசாலா, அதில் சில்லி பவுடர் அது இதெல்லாம் இருக்குது. வேரியஸ் ஸ்பைஸ் அதில் ஆட் பண்ணுறோம். இன்ஃபேக்ட் இந்த ஒயினில், குவர்ஸ்ட்ரெமினர் ஒயினில் வந்து ஏன் அதை வந்து நம்ம கிங் ஆஃப் அரோமேட்டிக் ஒயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோன்னா, அதில் முக்கியமாக 4 பெரிய ஃப்ளேவர் அரோமா ப்ரோஃபைல்ஸ் இருக்குது அதில். அப்படின்னா லைச்சி அப்படின்றது வந்து சிக்னேச்சர் ஃப்ளேவர் அரோமா சொன்னேன் ஏற்கனவே. அதே மாதிரி இதில் ரோஸ், அந்த ரோஜா பூவோட டேஸ்ட்டும் அதில் இருக்குது. தென் ஸ்பைசஸ் லைக் ஜிஞ்சர், இஞ்சி. ஆனால் இதில் வந்து காஞ்சி சுக்கா போன இஞ்சி இதில் போட்டிருக்கேன் நான். அப்புறம் சாஃப்ரானும், இட்ஸ் அ வெரி அரோமேட்டிக் ஃப்ளவர், அது இதில் கலந்துருக்கோம். ஜிஞ்சர் மட்டும் இல்லாமல் இதில் இந்த ஒயினில் சின்னமன் அரோமாவும் இருக்குது. ஸோ இந்த ஃபுட்டுலேயே அந்த ஐட்டம்ஸ்லாம், அந்த மசாலா ஐட்டம்ஸ், ஃப்ளேவர் ஆட் பண்ணுற ஐட்டம்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் வந்து தம் பிரியாணி, தம் மெத்தடில் பண்ணுறோம். நான் அந்த இன்ஸ்டபாட் அப்படின்ற ஒரு யுட்டன்ஸில் வச்சு பண்ணேன் நான். அதில் நிறைய செட்டிங்ஸ் இருக்குது. பட் எனக்கு எது அதில் அந்த செட்டிங்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தெரிஞ்சதோ அதை யூஸ் பண்ணினேன். அப்புறம் ஃபைனலாக டின்னருக்கு இந்த ஒயினை வந்து பேர் பண்ணும்போது எனக்கு ஒரு நல்ல முடிவு. அப்படின்னா இந்த ஒயினுக்கு பேரே நம்ம வந்து பிரியாணி ஒயின் அப்படின்னு வச்சிடலாம் நினைக்கிறேன் நான்.